ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ரா சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணாலே என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீ என்ன உலகலைக்கு ஐஸ்வர்யா ராயா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன அப்படின்னா கேலி பண்ணுவோம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம உலகலைக்கு ஐஸ்வர்யா ராய்க்கு பார்த்திங்க அப்படின்னா 80s 90ஸில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோக்கு ஃபேன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா அமிதாப் பச்சனோட மகனான அபிஷேக் பச்சனை என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சல்மான் கானோட கொஞ்சம் கிசுகிசுப்பு அவங்களுக்கு மேரேஜுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் பச்சனை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு அறிவிப்பு கொடுத்ததும் ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 16 வருஷங்கள் ஆகுது. ஸோ தனக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது அவங்களுக்கு 15 வயசில் ஆராத்யா பச்சன் அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஆனந்த் அம்பானி அண்ட் ராதிகா மர்ஜன் வெட்டிங் நடந்துச்சு இல்லையா. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐஸ்வர்யா ராயும் அவங்களோட பொண்ணான ஆராத்யா பச்சனும் தனியாக ஃபோட்டோ ஷூட்டுக்கு வச்சதை அதாவது ஃபோட்டோ ஷூட் பண்ணதை வச்சு எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓகே இதுதான் என்ன அப்படின்னா ஒரு விவாகரத்துக்கான ஒரு க்ளூவாக இருக்குது அப்படின்னா. ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா விவாகரத்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் விவாகரத்து பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய நியூஸஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா ஆனந்த் அம்பானி வெட்டிங்கில் கிருத்திக் ரோஷனோட நம்ம ஐஸ்வர்யா ராயும் நம்ம அபிஷேக் பச்சனும் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்க வீடியோஸ் எல்லாமே என்ன அப்படின்னா நிறைய சோஷியல் மீடியாவில் பரவுச்சு. பட் அதெல்லாம் யாரு கண்டுக்கும் தெரியலை போல். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யா ராயும் அவரோட முன்னாள் காதலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிசுகிசுப்பு வந்துச்சு இல்லையா. ஸோ அவரான சல்மான் கானையும் சேர்த்து ஸோ என்ன அப்படின்னா ஐஸ்வர்யா ராய் தன்னோட முன்னாள் காதலனான சல்மான் கானோட நெருக்கம் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்ததை பார்த்து ஸோ இந்த விவாகரத்து இந்த நியூஸஸ்லாம் எப்போதும் பரவுறதா அப்படின்னு விட்டாலும் நம்ம ஐஸ்வர்யா ராய் இந்த விஷயத்தில் ரொம்பவே கோவப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது பேசுகிறதுனாலும் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. இப்படி ஒரு கல்யாணம் ஆன பொண்ணை அதாவது ஒரு குழந்தைக்கு தாயான ஒருத்தரை இன்னொருத்தரோட சேர்த்து பேசுகிறீங்களே, இந்த சமூகத்தில் வாழவே எனக்கு ரொம்பவே அருவருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்பட்டு நம்ம ஐஸ்வர்யா ராய் பேசியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் விவாகரத்து அந்த நியூஸ் இந்த நியூஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நடிகர்களுக்கு ரொம்பவே சாதாரண விஷயமா இருந்தாலும் ஸோ ஒரு பொண்ணோட அம்மாவான ஐஸ்வர்யா ராயை இன்னொருத்தவரோட சேர்த்து தேவையில்லாமல் பேசுகிறது அப்படின்றது ரொம்பவே தப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.